அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இம்முறை இடம்பெற்ற கணித வினாத்தாளில் பார்ட் 2வில் இடம்பெற்ற ஒரு கேள்வியை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். கனவளவும் மடக்கையும் சம்பந்தமான ஒரு வினா. இந்த கேள்வி பி பார்ட்டில் 10வது கேள்வியாக தரப்பட்டிருக்கு. அந்த கேள்விக்குரிய விளக்கத்தை பற்றி பூரணமாக இப்போது பார்ப்போம். அந்த வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓர் உலோகத்தினால் செய்யப்பட்ட 6 சென்டிமீட்டரை உடைய ஒரு திண்ம அரைக்கோளத்தை உருக்கி அடியின் ஆரை அரைக்கோளத்தின் ஆரையின் 4/1 ஆகவும், அடியின் ஆரை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த அரைக்கோளத்தின் ஆரையின் காற்பங்கு 4/1 பகுதி ஆகவும், உயரம் h சென்டிமீட்டர் ஆகவும் உள்ள 56 திண்ம செவ்வட்ட கூம்புகள் செய்யப்பட்டுள்ளன. உலோகம் வீணாகி போவதில்லை என கருதி அரைக்கோளத்தின் ஆரைக்கும் ஒரு கூம்பின் உயரத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு r = 7/4h என காட்டுக. அதன் பிறகு கூம்பின் உயரம் 8 சென்டிமீட்டர் எனின் அரைக்கோளத்தின் கனவளவை காண்க. பையின் பெருமானம் 22/7 என கொள்க என்று சொல்லப்படுது. அப்போ இப்படியான ஒரு கேள்வி வரக்கோல நீங்கள் சும்மா ஒரு பரும்படியாக ஒரு படத்தை வரைந்து செய்யும் போது இலகுவாக இருக்கும். ஒரு திண்ம அரைக்கோளம் ஒன்று தரப்படுகின்றது. அதனுடைய ஆரை r என்று சொல்லப்படுது. இதை உருக்கி இந்த திண்மம் கொஞ்சம் கூட வீணாகி போவதில்லை என்று சொல்லப்படுது. அப்போ இந்த திண்ம அரைக்கோளத்தின் கனவளவும் இதனால் செய்யப்படுகின்ற அந்த கூம்பின் கனவளவும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். அப்போ எத்தனை கூம்பு செய்யப்படுகின்றது என்கிற விடயமும் சொல்லப்படுது. இந்த அமைப்புல 56 செவ்வட்ட கூம்பு செய்யப்படுகின்றது. அப்போ இதனுடைய மொத்த கனவளவு இந்த திண்ம அரைக்கோளத்தின் கனவளவுக்கு சமனாக இருக்கும். அப்போ இதில் தந்த தரவை நம்ம நோட் பண்ணிக்கொள்வோம். இந்த கூம்பினுடைய உயரம் h என்று சொல்லப்படுது. ஆரை எவ்வாறு சொல்லப்படுதுங்கிறத தெளிவாக விளங்கணும் பிள்ளைகள். அரைக்கோளத்தின் ஆரையின் காற்பங்கு 4 பிரித்து ஒரு பகுதி என்று சொன்னால், இது கீழே எப்பயும் 1 இருக்கு. அப்போ நேருக்கு நேர் பெருக்கக்கோல r/4 என்று வரும். அப்போ அந்த கூம்பினுடைய ஆரை 6/4 என்று வரும். இதை நீங்கள் பிழையாக போடுவீங்க என்று சொன்னால் இந்த நிறுவல் உங்களுக்கு ஒருபோதும் வராது. இதை தெளிவாக அந்த முதல் படிமுறையை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ இதை எப்படி நிறுவல் செய்யணும் என்று சொன்னால், நீங்கள் எழுதி கொள்ளணும். திண்ம அரைக்கோளத்தின் கனவளவு சமன் செவ்வட்ட கூம்பின் கனவளவு தர 56 என்கிறத அந்த ஃபுல் வசனத்தை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு, முழுக்கோளத்தின் கனவளவுக்குரிய சமன்பாடை அந்த பேப்பரில் உங்களுக்கு மேல் பக்கம் தருவான். இது அரைக்கோளம் என்கிறதால முழுக்கோளத்தின் கனவளவின் அரைவாசி. அப்போ முழுக்கோளத்தில் கனவளவுக்குரிய வாய்ப்பாடு 3/4 πr கணம். அப்போ இதில் அரைவாசி 3/2 πr கணம் என்று வரும். கூம்பின் கனவளவு தந்திருப்பான் 1/3 πr வர்க்கம் h தர 56 என்று நோட் பண்ணி இதை சுருக்கலை நீங்கள் எப்படி செய்யணும் என்றால், பையும் வெட்டுப்படும். சமன் வரும்போது நேருக்கு நேர் இருக்கிற மடங்குகள் வெட்டுப்படும். அதன் பிறகு பாருங்க, இனி சுருக்கல் இல்லை. r கணத்தையும் r வர்க்கத்தையும் வெட்ட முடியாது. காரணம், இந்த கோளத்து ஆரை வேற, கூம்பினுடைய ஆரை வேற. அதில் தெளிவாக இருக்கணும். இப்போ பாருங்கடா, 2 தர r கணம் சமன் இதனுடைய ஆரை r/4 என்கிறதால போட்டு இங்கே என்ன இருக்கு, வர்க்கம் இருக்கு. தர உயரம் h தான், அங்கால 56 என்று போட வேண்டும். அப்போ 2r கணம் சமன் இந்த வர்க்கம் 6க்கும் சொந்தம் 4க்கும் சொந்தம் என்றால் r வர்க்கத்தின் கீழ் 4 2ஆல் பெருக்கி 8 போடக்கூடாது.
அந்த 4 2 தடவை போட்டு பெருக்கணும். அப்போ 4 தர 4 16 என்று வரும். h தர 56. இந்த 16ஐயும் 56ஐயும் பாருங்க, மேக்சிமம் எதால சுருக்கலாம், 8ஆல சுருக்கலாம். இது 2 முறை 8 தர 7 56 என்று வரும். இனி சுருக்கல் இல்லை. அப்போ 2 பிரிபடுது. சமனுக்கு அங்கால போனால் பெருக்குப்படக்கூட இந்த 2 6 கணத்துடன் பெருக்குப்படும். அப்போ 4 r கணம் சமன் 7h r வர்க்கம் என்று வரும். 7h r வர்க்கம் என்று வரும். இப்போ தெளிவாக பாருங்க, r கணம் என்று சொன்னால் r தர r அல்லது r வர்க்கம் தர r என்றும் உடைக்கலாம். அப்போ இதில் இருக்கிற r வர்க்கமும் இதில் இருக்கிற r வர்க்கமும் போனால் இப்போ மிச்சமாக ஒரு r இருக்கும். அப்போ நான் கணத்தில் அந்த 2 வெட்டி போட்டு 1 போட்டுக்கொள்கிறேன். அப்போ இறுதியாக 4r சமன் 7h என்று வரும். இப்போ நிறுவல் என்ன சொல்லுது, தனியே r இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்போ 4r உடன் பெருக்கப்பட்ட சமனுக்கு அங்கால போனால் பிரிபடும். அப்போ r சமன் 7h/4. அவன் சொன்ன நிறுவல் இதுதான். அப்போ 7/4h ஒன்று தான். இந்த h 7ஓட பெருக்கப்பட்ட 7h/4 என்கிறது ஒன்று தான். அப்போ சொன்ன நிறுவல் வந்துட்டு r சமன் 7h/4. அப்போ அந்த நிறுவலை செய்து போட்டு தொடர்ச்சியாக ஒரு கேள்வி கேட்கான் பாருங்க. கூம்பின் உயரம் 8 சென்டிமீட்டர் என்று சொன்னால் அரைக்கோளத்தின் கனவளவை காண்க. அப்போ கூம்பின் உயரம் 8 என்று சொல்லப்படுது. கூம்பினுடைய உயரம் 8. அப்போ இதுதான் நம்ம இறுதியாக நிறுவப்பட்ட விடயம். r சமன் 7h/4. அப்போ r சமன் 7 தர ஹக்கு தந்த பெருமானம் 8, கீழுக்கு 4 என்று வரும். அப்போ 4ஐயும் 8ஐயும் சுருக்கின ஒரு முறை 2 முறை. அப்போ ஆரின் பெருமானம் 14 சென்டிமீட்டர். அதாவது கோலத்தினுடைய ஆரை, அந்த அரைக்கோளத்தின் ஆரை 14 சென்டிமீட்டர் என்று கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதன் பிறகு என்ன செய்யணும், அந்த திண்ம அரைக்கோளத்தின் கனவளவை கேட்டால் கனவளவுக்குரிய வாய்ப்பாடு 3/2 πr கணம். அப்போ 3/2 தர பையின் பெருமானம் 22/7. r கணம் என்று சொன்னால் ஆரை 14, அதை 3 தடவை போட்டு 7ஐயும் 14ஐயும் சுருக்கலாம். ஒரு முறை 2 முறை. இனி சுருக்கல் இல்லை. 2ஐ 22ஆல பெருக்கினா 44, அதை 2ஆல பெருக்கும் போது 88, 14ஆல பெருக்கினா 196. இறுதியாக பெருக்கி வார விடைய 3ஆல பிரிக்கணும். அப்போ 196 88ஆல பெருக்குங்க. 8 48, 4 மிச்சம் 72, 4 76, 7 மீதி 1 8 8 மேலும் 15. அப்போ 8 48, 4 மீதி 8 9 72, 4 76, 7 மிச்சம் 1 8 8 மேலும் 15. இதை கூட்டும் போது 6 7 1 17,248 என்று வரும். இதை 3ஆல பிரிக்கணும். சரிதானே? இதை 3ஆல வகுத்து கொள்ள வேண்டும். அப்போ 17ல் 3 5 முறை 15, 2 மிச்சம் 22, 22ல் 3 7 முறை 21, 1 மீதி 14ல் 3 4 முறை 2 மிச்சம். அப்போ 28, 28ல் 3 9 முறை அங்கால 27 கொண்ட 1 மீதி தசம் வச்சா 10, 3 3 போய்கொண்டே இருக்கும். அப்போ ஒரு 3 போட்டு சென்டிமீட்டர் கணம். அப்போ இறுதி ஆன்சர் வந்து 5749.3 சென்டிமீட்டர் கணம் என்று வரும். அந்த திண்ம அரைக்கோளத்தின் கனவளவு. சரிதானே? அப்போ இவ்வளவு தான் ஏ பாட்டிற்குரிய விடைகளாக இருக்கும். இப்போது அந்த பி பாட்டிற்குரிய விளக்கத்தை பற்றி பார்ப்போம். இதில் பி பாட் கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மடக்க கேள்வி. பி சமன் வர்க்கமூலம் 25.26 தர 0.78 கீழ் 2.47 என்று வருது. இந்த பியின் பெருமானத்தை முதலாம் தசமதானத்தில் காண்க. அப்போ நான் அந்த படிமுறையில் உங்களுக்கு ஆல்ரெடி நோட் பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு 2 பக்கமும் எல்ஜி எடுக்கணும். அப்போ எல்ஜி பி சமன் எல்ஜின்னு போட்டு அதை அப்படியே பார்த்து எழுதி கொள்கிறேன். அப்போ எல்ஜியை தனித்தனியாக கொடுக்கும்போது
அந்த ருட்டை இல்லாமல் செய்யக்கூடிய அரையாம் அடுக்கு வரும். அந்த அரை முன்னுக்கு வரும். அப்போ அரை எல்ஜி 25.26 சாக பெருக்கப்பட்ட கூட்டுப்படும். எல்ஜி 0.78 பிரிப்பட்ட கழிப்படும் எல்ஜி 2.47. அப்போ அரைக்கும் எல்ஜிக்கும் இடையில தர அடையாளம் இருக்கும். அப்போ இதில் சிறப்பியல்பு பாருங்கள், 2க்கும் 5க்கும் இடையில தான் அந்த தசம் வர வேண்டும். அது உங்களுக்கு தெரியும். அப்போ 25 தசம் என்ற அந்த தசத்தை 2க்கும் 5க்கும் இடையில இடது பக்கம் நோக்கி நகர்த்த வேண்டும். ஒரு இலக்கம் என்பதனால சிறப்பியல்பு 1 என்று போட்டு தசத்தை வைத்து மடக்கை புத்தகத்தில் 25க்கும் 2க்கும் பார்த்தீங்க என்று சொன்னால் 40-14 வரும். அந்த அதுக்கு நேர இடை வித்தியாசத்துக்கு அந்த 6க்கு கீழே பாருங்க 10 இருக்கும். அது ரெண்டையும் கூட்டி தான் நான் 40-24 என்று போட்டுக்கொள்கிறேன். அப்போ இந்த தசம் 7க்கும் 8க்கும் இடையில வரணும் என்பதனால வலது பக்கம் ஒரு இலக்கம் நகர்த்த வேண்டும். ஸோ பார் 1 தசம் 2 இலக்கம் நகர்த்தினா பார் 2 அப்படி வரும். வலது பக்கம் நகர்த்தினா பார் படிச்சிருப்பீங்க. அப்போ பார் 1 தசம் 78க்கும் 0க்கும் பார்க்கக்கோல 89-21 வரும். இவர் விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் இருப்பதனால 0.24க்கும் 7க்கும் பார்க்கும்போது 39-27 என்று வரும். அதன் பிறகு பாருங்க, இதை 2ஆல பிரிக்க வேண்டும். ஸோ 0.7020 என்று வரும். அதன் பிறகு சாக பார் 1.8921 0.3927 என்று எடுத்துக்கொண்டு முதல் கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்போ 1ம் 2ம் 3, 2ம் 1ம் 3, 9ம் 0ம் 9, 8ம் 7ம் 15, 1 மிச்சம். அதை பார் 1ஓட சேர்க்கக்குள்ள 0 ஆயிரும். 0ம் 0ம் 0. அதில் இருந்து 0.3927 கழிக்கணும். அப்போ 3லிருந்து 7 போகாது. கடன் வாங்கின 13லிருந்து 7 போனால் 6 என்று வரும். இங்கே 2 இருக்கும். 2லிருந்து 2 போனால் 0, 9லிருந்து 9 போனால் 0, 5லிருந்து 3 போனால் 2, 0லிருந்து 0 போனால் 0. எல்லாத்தையும் சுருக்கி விடை எடுத்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு முரண் மடக்கை பார்க்க வேண்டும். அப்போ 10ன் 0ஆம் அடுக்கு தர இந்த 2006 எங்கே இருக்குன்னு தேட வேண்டும். அப்போ 2006 இருக்கான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2006 இல்லை, 2014 இருக்குது. அது கூடியது. அப்போ குறைந்த பெருமானம் 1987 இருக்குது. 1987ங்கிறது 15க்கு நேர 8க்கு கீழே வருது. அப்போ நமக்கு 2006 வர வேண்டும் என்று சொன்னால் 13ம் 6ம் 19 தேவை. அங்கே 19 கூட்டுறதுக்கு இல்லை, 20 தான் இருக்குது. ஒன்று கூடிய வார பெருமானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த 20ங்கிறது 7க்கு கீழே இருக்குது. அப்போ நோட் பண்ணும்போது 15, 8, 7 பார்த்து எழுத வேண்டும். 15, 8, 7 எழுதி போட்டு ஒரு இலக்கத்தை விட்டு தசம் வச்சு எந்த ஓர் அடியினதும் 0ஆம் அடுக்கு 1. அப்போ 1.58 பெருக்கும் போது அந்த விடையில மாற்றம் வராது. 1.587 தான். ஆனால் கேட்ட கேள்வி Pயின் பெருமானத்தை முதலாம் தசமதானத்தில் மட்டம் தட்ட வேண்டும் என்று சொன்னால் 2ஆம் தசமதானத்தை பார்க்க வேண்டும். 5 அல்லது 5ஐ விட அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் 0 ஆகும். இதுவும் 0 ஆகும். இதில் 1 கூடும். 5ஐ விட குறைவாக இருக்கும் என்று சொன்னால் 0 ஆகும். இதுவும் 0 ஆகும். இதில் மாற்றம் வராது. அப்போ 8ங்கிறது 5ஐ விட கூட, 5 அல்லது 5ஐ விட கூட இருக்கு. அப்போ 8ங்கிறது 5ஐ விட கூட. ஸோ 2ம் 0 ஆகும். இதில் 1 கூடும். ஆகவே Pயின் பெருமானம் 5ஓட 1 கூட்டக்குள்ள 6, 1.6. அங்கே நீங்கள் 0 போட தேவையில்லை. அப்போ இதுதான் இறுதியான விட. அப்போ Pயின் பெருமானம் 1.6 என்று வரும். அப்போ இவ்வளவு தான் அந்த பகுதி 2ல் B பாட்டில் 10வது கேள்வியாக வந்த ஒரு கேள்விக்குரிய விளக்கம். சரிதானே? அப்போ இதை தெளிவாக பாருங்கள். மற்றும் ஒரு காணொளியில் ஒரு புதிய வினாவினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.